ஜான் பிரிட்டோன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான் பிரிட்டோக்கள் யாருமே கிடையாது. இன்னும் சொல்லுவாங்க அந்த லீமா ரோஸோடைய தம்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஜான் பிரிட்டோ கிடையாது. இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, சரிங்க இப்படி தான் இந்த ஜான் பிரிட்டோ பேர் குழப்பமாக இருக்குது இல்லைங்க, இப்படி ஒரு 2 நாளாக அந்த செய்தி ஓடிட்டு இருக்கு இல்லைங்க, இது கிடையாது அது கிடையாது இதாங்க உண்மைன்னு சொல்கிறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா எப்படியாவது இருந்துட்டு போகலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு அமைச்சர், அவர் மீது ஒரு களங்கம் வருதுன்னா அது அமைச்சரவைக்கும் களங்கம், அதை கடந்து விஜய் அவர்களுக்கு களங்கம். விஜய் அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல, கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் இப்போது நமக்கு தோணுது. இவ்வளோ பெரிய ஒரு போதைப்பொருள் வழக்கு, அந்த வழக்கில் வந்து ஜான் பிரிட்டோன்ற பேர் வந்து 2 நாளாக வந்து அடிபட்டுகிட்டே இருக்குது. இன்றைக்கி சம்மந்தப்பட்டவரே வந்து கதறாரு, ஒரு பெரிய புகாரே கொடுக்குறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை மையப்படுத்துகிறாங்க, நான் அவன் இல்லை, அந்த ஜான் பிரிட்டோ நான் இல்லை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது வரைக்கும் ஆதவ அர்ஜுனா வந்து இது குறித்து வாய் திறக்காமல் இருக்கு. என்னங்க நியாயம்? என்ன இது? என்ன இது ஒழுக்கக்கேடு? ஒரு கிளாரி அப்போ தானே இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்பு கிடையாதுங்க, அந்த இடி வழக்குக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ இதை ஒரு ரசிக்கிறார ஒரு வேலை ஆதவ அர்ஜுனா, தன்னை பற்றி எப்படி இருந்தாலும் ஒரு பேசும் பொருளாக இருக்கட்டும், பேசட்டும் அப்படின்னு நினைக்கிறான்னு ஒரு சந்தேகம் ஆகிடுதுல்ல. உள்ளபடியே நம்ம அப்படி தான் நினைக்கிறதா இருக்கு. தன்னை பற்றி காரி துப்புனா கூட பரவாயில்ல, ஆனால் பேரை சொல்லி காரி துப்புறீங்களா, ஓகே எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது, என்னை பற்றி பேசிக்கிட்டே இருங்க, நெகட்டிவாக பேசுங்க பரவாயில்ல, பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, என்னை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க, அப்படி தானே இருக்குது. அசிங்கமாக இல்லையா இது? ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட சவால்கள் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் இதெல்லாம் வந்து நான் ஒரு விளம்பரமா, இது ஒரு சினிமாவில் விளம்பரம் வரல அந்த மாதிரியா இது? இப்படியே முதலமைச்சர் ஆயாச்சு, பார்க்கலாம், இன்றைக்கி பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மக்களே வந்து ஒரு தயார் நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவ அர்ஜுனா தான் இந்த ஆட்சிக்கே வந்து ஒரு முட்டுக்கட்டையாக சிக்கலாக இருக்கிறார். அவசியம் இல்லாமல் இந்த ஒரு 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் தேவையா? 1 இருந்தது எப்படியும் திருச்சி கிழக்கு, அந்த 1 எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஒரு ஜெயிக்க தான் கூட ஏற்கனவே வெற்றி பெற்றவர். ஆனால் அடிஷனலாக ஒரு 4 தொகுதியில் இருந்து ராஜினாமா பண்ண வச்சு அது தேவையில்லாமல் ஒரு பரிசோதனைக்கு தேவையா? இதெல்லாம் யார் பண்ணும்? கரூர் சம்பவத்திலேருந்து தொடர்ந்து தான் ஆதவ அர்ஜுனா செய்யக்கூடிய விஷயம் தான் எல்லாமே. விஜய்க்கு வந்து நெகட்டிவ், தன்னை பற்றி ரெகுலராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆதவ அர்ஜுனா. அதைத்தான் நான் நினைக்கிறேன். அது எதுக்காக அப்படி ஒரு ப்ரொமோஷன்? என்ன எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்மளை பற்றி பேசிட்டு வருவோம், நம்ம தான் இங்கே வந்து நம்பர் 2ஆக இருக்கணுன்ற மாதிரி ஒரு வேலை நினைக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா இந்த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லை, நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லை, இப்படி தான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இந்த ஜான் பிரிட்டோ கதை. இங்கே பல பேருக்கு இந்த ஜான் என்ற பேரில் பெரிய குழப்பமே இருக்குது. அடிப்படையில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து விஜய் அவருடைய அரசியல் ஆலோசகர், இப்போது முந்தைய வந்து தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்தார். அவருக்கும் இந்த இப்போ சொல்கிறாங்க இல்லையா இந்த ஜான் பிரிட்டோ, அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் ஒரு நீட்டான மனுஷன், ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு மனிதர். எனக்கு நான் பழகியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர், அதுவும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் நம்பர் 1 தேர்தல் வியூக அமைப்பாளர். விஜய் அவர்களுக்காகவும் தாவேக்காகவும் கடுமையாக உழைச்சவர். அவருக்கும் இந்த ஜான் பிரிட்டோவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. முதல்ல ஒன்று முடிச்சாச்சுங்களா? அதுக்கு பிறகு இந்த ஜான் பிரிட்டோன்றது 2 ஜான் பிரிட்டோ இருக்கிறாங்க. விஜய் அவருடைய நெருங்கிய உறவினர், தாய் மாமாவாக இருக்கக்கூடியவர் ஜான் பிரிட்டோ. அவர் வந்து இந்த இப்போ பேசக்கூடிய இந்த விஷயத்தில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்காரா? கிடையவே கிடையாது. அவங்களுடைய பிஸ்னஸ் வேறு, அது வந்து விஜய் அவருடைய சில சொத்துக்களை அவர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அதை தாண்டி வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவருக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பே இல்லை. இப்போ சொல்கிறாங்களே இந்த போதைப்பொருள் வழக்குக்கும் தொடர்பே இல்லை. ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ விஜய் அவருடைய மாமா பேரும் ஜான் பிரிட்டோ தான். ஆனால் உள்ளபடி இந்த வழக்கில் அவருக்கு தொடர்பே இல்லை. சரி, இப்போ 3வதாக இப்போ வந்து சர்ச்சையாகக்கூடியதுன்னு கேட்டால் லீமா ரோஸோடைய தம்பி ஜான் பிரிட்டோ, அவருக்கும் இந்த வழக்குக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்போ பேசுகிறாங்க இல்லையா, அந்த போதைப்பொருள் வழக்குக்கும் தொடர்பு இருக்கா? 800 கோடி 300 கோடின்னு பேசுகிறாங்க இல்லையா, அந்த வழக்குக்கு ஏதாவது இந்த இடி வழக்குகளை ஏதாவது தொடர்பு இருக்கான்னா தொடர்பு இல்லை அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. யார் சொல்கிறாருன்னா அதை ஜான் பிரிட்டோ வந்து சொல்கிறாரு, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உள்ளபடியே என்னதாங்க நடந்ததுன்னு சொன்னால்,
கடந்த ஒரு 26, 27 தேதியில் வந்து இடி வந்து ஒரு சில நபரில் வந்து கைது செய்கிறாங்க. அது கூட கடலோரம் கைது செய்யப்பட்டதா சொல்கிறாங்க. அப்போ கேரளாவில் வந்து குறிப்பிட்ட அந்த கைது செய்யும்போது அப்போ அந்த கைது செய்யப்பட்ட அந்த நபர்கள் சொல்லக்கூடியது கேட்டால் ஜான் பிரிட்டோன்றது எங்கள் பாஸ். இப்போ எப்படி ஒரு படத்தில் வடிவேல் வந்து திருட போயிடுவார். அப்போ அந்த இடத்துல வந்து மாட்டிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஸ் பாஸ் என்ன பாஸ் என்னை விட்டுட்டு போகிறீங்க, இவர் தப்பிப்பார். வடிவேல் தப்பிக்கும் போது பாஸ் என்ன பாஸ் என்னை விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லி அவரை மாட்டி விடுவார். அந்த மாதிரி வந்து இந்த கடத்தல்காரர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு யார் வந்து பாஸ் யார் அப்படின்னு கேட்கும்போது ஜான் பிரிட்டோ அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஸோ ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ்னு சொல்லப்படுது. அந்த பிலிப்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து அந்த ஒலிக்குது. பிலிப்ஸ்ன்றது பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. ஜான் பிரிட்டோ உள்ளபடியே ஜான் பிரிட்டோ பிலிப்ஸா வெறும் ஜான் பிரிட்டோவான்னு தெரியல. ஆனால் ஜான் பிரிட்டோன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக சில ஆவணங்கள் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கையில் கிடச்ச உடனே சில பேர் இந்த ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நான் சொல்கிறது வந்து இந்த ஜான் பிரிட்டோன்ற அந்த பேர் கிடச்ச உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, லீமா ரோஸோட தம்பி வந்து ஜான் பிரிட்டோ தானே, அவர் தான் இவருன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு எண்ணை பார்த்தவர்கள் அந்த வழக்கில் இருக்கிற மேற்கொண்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து பார்க்கணும். அதாவது விவரங்களை பார்க்கணும். அப்பா பேர் என்ன அதெல்லாம் பார்க்கணும். இப்போ லீமா ரோஸோட அப்பா பேர் என்னன்றது பல பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, ஜான் பிரிட்டோட அப்பா பேர் இருதயராஜ். ஒருவேளை லீமா ரோஸ் அப்பா பேரும் இருதயராஜா இருக்குமோன்னு சொல்லி இவங்க வந்து அப்படி ஒரு வேளை கணிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஊடகத்தில் வந்து பேசக்கூடியவங்க வந்து ஆர்வத்தோடு ஆவலோடு வந்து பேசும்போது இவர் தான் இவருன்ற மாதிரி ஒரு குழப்பமாகி கடைசியில் இந்த ஜான் பிரிட்டோன்றவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜான் பிரிட்டோக்கள் யாருமே கிடையாது. இன்னும் சொல்லுவாங்க, அந்த லீமா ரோஸோடைய தம்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஜான் பிரிட்டோ கிடையாது. இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சரிங்க இப்படி தான் இந்த ஜான் பிரிட்டோ பேர் குழப்பமாக இருக்குது இல்லைங்க, இப்படி ஒரு 2 நாளாக அந்த செய்தி ஓடிட்டு இருக்குது இல்லைங்க, ஏங்க வந்து ஆதவர்ஜுனா வாயை தொடர்ந்து பேச மாட்டாருன்னா, உள்ளபடியே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மார்ட்டினுடைய மகன்கள் 2 பேர், அதுக்கு பிறகு மகள், அதுக்கப்புறம் மனைவி ஆதவர்ஜுன், கிட்டத்தட்ட இந்த 6 பேருமே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து கம்யூனிகேஷன் இல்லைங்க. இதுதான் சார் அடிப்படையில் விஷயம். உள்ளபடியே இந்த 6 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு மீடியேட்டர் வேணால் இருக்கலாம், இந்த லிங்க்கில் இருக்கலாம். ஆனால் யாருமே ஒருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ கிட்டே கேட்பாங்க, ஆதவர்ஜுனை பற்றி நீங்கள் சொன்னால் அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க, முகத்தில் அடித்த மாதிரி சொல்லுவார், அவரை பற்றி எனக்கு தெரியாதுங்க. அவர் என்ன சொல்கிறார், சார்லஸு பதவி ஏற்றோன்னு கேட்டால் ஒரு நாகரிகம் கருதி என்னன்னு கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லலான்னு கேட்டால் வாழ்த்துக்கள் கூட சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறாரு, அவர் பணத்தை அடிக்காமல் பார்த்துங்கன்னு சொல்கிறது யார், சார்லஸ். இவர் அங்கே பணத்தை அடிக்கிறாரா என்னன்னு தெரியதான் போகுது பாண்டிச்சேரியில், அது வேறு விஷயம். ஆனாலும் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஆதவர்ஜுன் வந்து பணத்தை அடிச்சிடாமல் பார்த்துங்க. இது எவ்வளோ அநாகரிகமான ஒரு வார்த்தை. பதவி ஏற்கும்போது எவ்வளோ தான் விரோதம் வந்தால் கூட அதை வந்து அந்த இடத்துல அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ புரியுங்களா, இந்த குடும்பத்தில் வந்து மீண்டும் சொல்கிறேன், மார்ட்டினுடைய மகள், 2 மகன்கள், மனைவி, மருமகன், இவங்க 6 பேருமே இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் எல்லாரும் ஒரு துருவமாக இருக்கும்போது ஒரு சர்ச்சை வருது, குடும்பம் குறித்து, குடும்பத்தில் இருக்க ஒரு நபர் குறித்து ஒரு சர்ச்சை வருதுன்னா அதுக்கு பதில் சொல்லி விளக்கம் சொல்லி இது கிடையாதுன்னு கிளியர் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது வந்து அதை உடைச்சி இது கிடையாது அது கிடையாது இதாங்க உண்மைன்னு சொல்கிறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா எப்படியாவது இருந்துட்டு போகலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு அமைச்சர், அவர் மீது ஒரு களங்கம் வருதுன்னா அது அமைச்சரவைக்கும் களங்கம், அதை கடந்து விஜய் அவர்களுக்கு களங்கம். விஜய் அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல, கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் இப்போது நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு போதைப்பொருள் வழக்கு, அந்த வழக்கில் வந்து ஜான் பிரிட்டோன்ற பேர் வந்து 2 நாளாக வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சம்மந்தப்பட்டவரே வந்து கதறாரு, ஒரு பெரிய புகாரே கொடுக்குறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை மையப்படுத்துகிறாங்க, நான் அவன் இல்லை, அந்த ஜான் பிரிட்டோ நான் இல்லை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் ஆதவர்ஜுனா வந்து இது குறித்து வாய் திறக்காமல் இருக்குது. என்னங்க நியாயம் இது, என்ன இது ஒழுக்கக்கேடு. நிர்வாகத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கலையா, ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருதுங்க. ஆதவர்ஜுனா குறித்து அவருடைய குடும்பம் குறித்து ஒரு சர்ச்சை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சையில் குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்லி தான் ஆகணும். இப்போ இந்த ஜான் பிரிட்டோ என்ன சொல்கிறாருன்னா, ஆதவர்ஜுனா குறித்து கேட்டபோது அவரை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்கன்றார். இப்போ இதிலே தெரியுது, இப்போ நான் சொல்கிறது தான் உண்மை. என்னென்னா உள்ளபடியாக அங்கே இருக்கிற ஜான் பிரிட்டோ வேறு யாரோ, அப்படி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அவருடைய தந்தை இருதயராஜ்,
லீமா ரோஸோட தந்தை யாருன்றது நமக்கு பேர் தெரியாது. ஆனால் அவர் வந்து திட்டவட்டமாக அவருக்கு வந்து ஒரு புகாரே கொடுத்து நான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார், முடிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் யார்? அந்த விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு சார்பாவது யாராவது அரசுக்கு ஒரு களங்கம் ஏற்படுதுன்னு சொன்னால், அது ஆதவர்ஜுனா வந்து நீட்டி முழங்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நீட்டி முழங்குறாரு இல்லையா? அவர் இது தெளிவுபடுத்திருக்கணும்ல. அட்லீஸ்ட் லீமா ரோஸ் வந்து தம்பின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக இருக்கிறாங்க. அவங்க தரப்புல இருந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு சம்மந்தமாக ஏதாவது பேசணும்ல, அவங்களும் பேசலை. ஏன்னா அங்கே மகள் ஒரு மூலையில் இருக்கிறாங்க, அப்பா ஒரு மூலையில், மனைவி ஒரு மூலையில், மருமகன் ஒரு மூலையில், மகன் ஒரு என்னங்க குடும்பம்? உங்கள் குடும்பத்தில் 1000 இருக்கட்டும், ஆனால் இங்கே இதனால் ஒரு அரசுக்கு வந்து ஒரு அவப்பெயர், ஒரு நெருக்கடி வருதுன்னா பேசணும்ல. அப்புறம் ஊடகங்களில் போயிட்டு நீங்கள் வந்து குறை சொல்ல, ஊடகங்கள் வந்து ஒரு தவறான செய்தியை சொன்னால் கூட இதுதான் சரி அப்படின்னு சொல்லணும்ல. ஏற்கனவே ஆட்சிக்கு அவப்பெயர் வந்து நிறைய இருக்குன்னா, உங்கள் பங்குக்கு உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு இருக்கிற அவப்பெயரை விட மக்கள் அதை கூட சகிச்சுக்கிட்டு கடந்து போகிறாங்க. விதியேன்னு வாக்களிச்சாச்சு, விதின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் இப்போ இவங்க பண்ணுற இந்த ஆதவர்ஜுனா குடும்பத்தில் பண்ணக்கூடிய அந்த இந்த இந்த நடவடிக்கைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த முரண்பட்ட நடவடிக்கைகள், முறைகேடான நடவடிக்கைகள், ஒழுக்கமற்ற நடவடிக்கை, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஆட்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவப்பெயர் ஆகுது. நான் மிகைப்படுத்தி சொல்ல, நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். இது எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க. இதில் ஒரு ஜான் பிரிட்டோன்ற பேர் அடிப்படுது. அந்த ஜான் பிரிட்டோ யாருன்னா லீமா ரோஸோட தம்பின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தம்பி போய் என்ன சொல்ல, நான் அவன் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து ஆதவர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள நபர் யார், உண்மையிலே இந்த ஜான் பிரிட்டோன்ற உறவினர் சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லணும்ல, பேசணும்ல. ஒரு கிளாரிட்டி. அப்போ தானே இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்பு கிடையாதுங்க, அந்த இடி வழக்குக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ இதை ஒரு ரசிக்கிறார ஒரு வேலை ஆதவர்ஜுனா, தன்னை பற்றி எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு பேசும் பொருளாக இருக்கட்டும், பேசட்டும் அப்படின்னு நினைக்கிறான்னு ஒரு சந்தேகம் ஆகிடுதுல்ல. உள்ளபடியே நம்ம அப்படி தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. தன்னை பற்றி காரி துப்புனா கூட பரவாயில்ல, ஆனால் பேரை சொல்லி காரி துப்புறீங்களா, ஓகே, எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது, என்னை பற்றி பேசிக்கிட்டே இருங்க, நெகட்டிவாக பேசுங்க, பரவாயில்ல பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, என்னை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க, அப்படி தானே இருக்குது. அசிங்கமாக இல்லையா இது? ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட சவால்கள் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் இதெல்லாம் வந்து நான் ஒரு விளம்பரமா, இது ஒரு சினிமாவில் விளம்பரம் வரல அந்த மாதிரியா இது? எது எப்படியோ இதை வந்து திருத்திக்கிறது நல்லது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு பேய் கதையை சொன்னார் இந்த சவுக்கு சங்கர். அதாவது தன்னை வந்து மும்பையில் இருக்க கூலிப்படை ஏவி இங்கே இருக்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதுவும் விஜிலன்ஸ் வந்து துறையை கவனிக்கக்கூடிய ஐபிஎஸ் அருண் அவர்கள் வந்து என்னை வந்து கூலிப்படை வச்சு என்னை ஏவி கொல்ல பார்க்குறாருன்னு சொல்லி, அது யார் தகவல் சொன்னாங்கன்னா, டெல்லியில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரி சொன்னார் அப்படின்னு ஒரு பேய் கதையை நேற்று சொன்னார். கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி சொல்லுங்கடா தயவு செஞ்சு. ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? கூலிப்படை மும்பையிலிருந்து அந்த கூலிப்படையை ஏவி விட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் அதிகாரி. இது சம்மந்தமாக வந்து உளவு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுக்கு சங்கருக்கு, அது டெல்லியிலேருந்து ஒரு உளவுத்துறை அதிகாரி. எப்படி இருக்குது பாருங்க. அவ்வளோ ஒர்த்தான ஆளா நான் கேட்குறேன். சவுக்கு சங்கர் வந்து அவ்வளோ ஒர்த்தான ஆள் கிடையாது. சொல்கிறத ஒரு பேய் கதை சொல்கிறீங்க, அதை நம்புகிற மாதிரி சொல்லுங்கள். நல்லா தெரியுது, பொய் சொல்லும்போதே பொய்ன்னு தெரியுது. அவ்வளோலாம் ஒர்த்தான ஆள் கிடையாது. சரி, அப்படியே இருந்தாலும் கூட நான் என்ன கேட்குறேன், சரி மும்பையிலேருந்து ஒரு கூலிப்படை வருதுங்க, அது தமிழ்நாடு போலீஸ் வந்து இருக்கிற வந்து ஒரு முக்கியமான அதிகாரி, அவர் வந்து ஏவி விடுறாரு உங்களுக்கு எதிராக. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்நேரம் நீதிமன்றத்தை முறையிட்டு எனக்கு சிபிஐ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைங்க, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கதறணுமா இல்லையா? இந்நேரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கணும், சிபிஐ கேட்டிருக்கணும், மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருக்கணும், உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கணும், இந்த உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, போயிட்டு வந்து கமிஷனர்கிட்ட போய் புகார் கொடுக்குறீங்க. இதிலையே பல்ல இழிக்குது இது பொய்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இருக்க நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் காவல்துறையை வந்து எந்த வகையில் நீங்கள் பலவீனப்படுத்தினாலும், நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே நான் சொல்கிறேன், காவல்துறையில் அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து சில சம்பவங்கள் நடக்குது. காவல்துறை அதிகாரிகளை அத்துமீறுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த காவல்துறையை நீங்கள் வந்து பலவீனப்படுத்துறீங்கன்னு சொன்னால், அது வந்து பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகளுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும், பலவீனமாயிடும். நமக்கான பாதுகாப்பு வளையம் வந்து டென்ஷனாக இருக்கணும், அதாவது இன்னும் உறுதியாக இருக்கணும். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து பெண்ட் பண்ணுறீங்க, அல்லது வந்து அதை மழுங்கடிக்கிறீங்க, இல்லை அந்த மழுங்க வைக்கிறீங்க, அந்த டென்ஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நமக்கு தான் ஆபத்து. ஒட்டுமொத்த மக்களுக்கு தான், அந்த சொசைட்டிக்கே ஆபத்தாயிடும். ஏன்னா சமூக விரோதிகள் வந்து கிரிமினல்ஸ் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவான். இங்கே ஒன்றுமே கிடையாதுயா, இது என்னையா பெரிய இது? இங்கே முதலமைச்சர் வந்து
எவ்வளவுதான் இங்கே விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பென்ற அந்த படையை உருவாக்குனத இன்னைக்கு பார்க்கும்போது உள்ளபடியே பெருமையா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சரி ஏதோ ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்குறாங்க. சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒரு படைய வந்து உருவாக்குறாங்க. இதன் மூலமா குற்ற நடவடிக்கை குறைஞ்சதுன்னா நமக்கு மகிழ்ச்சின்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில நீங்க வந்து இருக்கிற அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையும் நீங்க வந்து பலவீனப்படுத்துறது, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏளனமா பேசுறது, கேலியா பேசுறது, கிண்டலா பேசுறது, சவுக்கு சங்கம் நிறுத்திக்கிறது நல்லது. இந்த சமூகத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. நீங்க மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள வந்து நீங்க வந்து பொதுவெளியில வந்து பேசி மீடியா சுதந்திரம் இருக்கிறதுனால நீங்க எல்லை மீறி வந்து பேசுறத தான் நான் அதுவும் கடந்த 2 நாட்களா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா, ஆவேசமா பேசுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. தனிப்பட்ட உங்களுடைய வந்து ஒரு காழ்ப்புணர்வ நீங்க கொட்டுறீங்க. இது கடைசியில எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறையை பலவீனப்படுத்துற மாரி தான் நான் நினைக்கிறேன். யாரையுமே நான் காவல்துறை நான் இப்பவும் நான் சொல்றேன். அங்கொன்னும் இங்க இருந்துமோ சில குற்றங்கள் இருக்க தான் செய்யுது. காவல்துறை அதிகாரிகள் தவறு பண்றாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதே காவல்துறையே நடவடிக்கை எடுக்குது. காவல்துறையில தவறு செய்தாலும் கூட அந்த காவல்துறையே அது நடவடிக்கை எடுக்குது. எடுக்காமலாம் விடல. ஸோ அதனால இத சவுக்கு சங்கர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீண்டும் வந்து அந்த என்ன சொல்ல அந்த வன்ம புத்தியோட செயல்படுறதா எனக்கு தெரியுது. அது நல்லது இல்ல. நான் மீண்டும் சொல்றேன். இது எனக்கு எந்த உள் நோக்கமும் எனக்கு கிடையாது. யாருக்கும் முட்டுக் கொடுக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. நல்லது தான் நான் சொல்றேன். சமூக விரோதிகளுக்கு ஊக்கமளிக்கிற மாரியான காவல்துறையை பலவீனப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை கைவிடணும் 1. அதுக்கு பிறகு வந்து கேட்டா புதுசா வந்து இப்போ ஒரு கதை சொல்றாரு. என்னன்னு கேட்டா இன்னொரு பேய் கதை. என்னன்னு கேட்டா ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க. ஆட்சியை கவிழ்க்கணுன்ற நோக்கம் கிடையாது. பொதுவா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த அதிமுக, திமுக கூட்டணிலாம் சொல்றாங்க இல்லையா? பொதுவா ஒண்ணு சொல்றேன். இது வந்து சவுக்கு சங்கர் போன்ற ஒரு சின்ன பசங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது ஜெ.ஜா பிரியும்போது எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருந்த நெருங்கிய விசுவாசமா இருந்த ஆர்.எம். வீரப்பன் உட்பட இன்னும் பலரும் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அமைச்சர்கள் ஏறக்குறைய ஒரு 30 அமைச்சர்கள் வந்து ஒன்றா திரண்டு போய் கலைஞர் அவர்களை போய் கோபாலபுரத்தில் சந்திச்சு, நீங்க ஜானகி அணிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும்போது நீங்க ஜானகி அணிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஜெயலலிதா தலைமையில் சில பேர் வந்து எம்எல்ஏக்கள் வந்து விலகி போயிருக்கிறாங்க. இப்போ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் தலைவரே அப்படின்னு சொல்லி போய் கலைஞர்கிட்ட கேட்கும்போது கலைஞர் அவருக்கே உள்ள பாணியில் என்ன சொன்னார், என் இதயத்தில் இடம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டார். அதனால தான் உங்களுக்கு வந்து ஜானகி ஜெ.ஜா பிரியும் போது பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது, ஆட்சி கவிழ்ந்து. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அதிமுக திமுக வந்து இணையறதுன்றது ஏதோ இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது. இப்போது இன்னைக்கு உள்ள சூழலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டாக பார்க்கணும். சவுக்கு சங்கத்தை இம்மெச்சூர்டாக பேசத்தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, பொதுவாக வந்து யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத போது எல்லா ஆஸ்பெக்டும் வந்து யோசிப்பாங்க தான். யாரோடு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியும். மீண்டும் தேர்தல் வேணான்னு ஒரு முடிவு இருக்குது. ஏன்னா இப்போ தான் தேர்தல் சந்திச்சுட்டு எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பல கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா விரயம் பண்ணக்கூடிய சூழல் தான் இந்த எல்லா அரசியல் கட்சியுமே இருக்குது. தேர்தலை சும்மாலாம் சந்திக்க முடியாது. பல கோடிகளை செலவு பண்ண வேண்டியது இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்கான செலவினங்கள், தேர்தல் செலவினங்கள் எல்லாமே இருக்குது. மீண்டும் மிகப்பெரிய உழைப்பையும் போட வேண்டியது இருக்குது. அப்போது 5 ஆண்டு காலத்துக்கு வந்து ஒரு ஆட்சி நடக்கட்டும் அப்படின்றத, அல்லது குறுகிய காலத்துலையாவது ஒரு ஆட்சி நடக்கட்டும் தான் விரும்புவாங்க. அப்போது ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பரவலாக யோசிப்பாங்க தான். ஏன்னா இங்கே அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 அணிகள் பிரதானமாக இருக்குது. 3 அணிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் பெற்றிருக்கும் போது அப்போ எந்த வழியிலெல்லாம் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பாங்களே தவிர, அதாண்டி நீ அரசியல் எதிரி அந்த அரசியல் எதிரிலாம் விட்டுருவாங்க. இப்போ மட்டும் என்ன வாழுது, தாவேக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க? அப்போவும் திமுகவில் இருக்கிறவங்க தானே வந்து டிவிகேவும் டிஎம்கேவும் வந்து வெசஸ் அப்படி போராட்டம் தானே இருந்துச்சு. அப்போ வந்து ஏன் இதே முதலமைச்சராக சொன்னார் தானே, வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீய சக்தி, ஊழல் சக்தின்னு. அப்போ இந்த சக்திகளை தானே இன்றைக்கி வந்து அவர் வச்சு தானே வந்து ஒரு ஆட்சியை ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, சவுக்கு சங்கர் சொல்கிறது எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், கேட்குறவங்களோட டைமும் வேஸ்ட், இம்மெச்சூர்டாக பேச தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் இந்த வைராக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதாவோட முடிஞ்சிருச்சு, ஜெயலலிதாவோட முடிஞ்சிருச்சு. கலைஞர் கூட எப்பயும் வைராக்கியம்லாம் பார்த்துருக்காரு. அது வைராக்கியத்தை தாண்டி நான் இப்படி கேட்குறேன்னு கேட்டேன்னா, ஏன் சாராய ஆலை விஷயத்தில், இந்த டாஸ்மாக் சப்ளை பண்ணுற விஷயத்தில் 2 கட்சிகளும் கூட்டணி இல்லையா? நான் கேட்குறேன், சவுக்கு சங்கம் சொல்ல முடியுமா பதில்? நான் சொல்கிறது, அதிமுகவும் திமுகவும் பரம்பரை விரோதிகளாக இருந்தாலும் கூட டாஸ்மாக் சரக்கு சப்ளை பண்ண விஷயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இருந்துச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் எதிர்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து கலைஞரோட ஒரு பெரிய முரண் இருந்துச்சு. அந்த முரண் எங்கே தொடங்குதுன்றத வெளிப்படையாக நான் இன்றைக்கி சொல்கிறேன். அந்த முரண் என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, கலைஞருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த முரண் எதுன்னா, முதல்ல அவங்க சட்டசபையில் போய் பேசும்போது சில கேள்விகள் கேட்கும்போது, பட்ஜெட் கூட்டத்தொடரில் கேள்வி கேட்கும்போது கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை, மைக்கை மூடிக்கிட்டு கலைஞர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தள்ளுமுள்ளே நடந்தது, அடிதடி நடந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த துச்சாதனன் தூக்கில் உரிகிற சம்பவம்லாம் நடந்தது. அப்போ தான் அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோபன் பாபுவை மையப்படுத்தி பேசுகிறதா அன்றைக்கி ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் எழுதுனாங்க. இந்த எங்ககிட்ட கேட்காத போய் வந்து சோபன் பாபு கிட்ட போய் கேள்வி கேட்டதை சொன்னதா ஒரு தகவல் இருக்குது. அன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டது. அதிலிருந்து தான் அவங்களுக்கு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து காயப்பட்டது ஜெயலலிதா. அதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பரம்பரையாக வந்து ஒரு விரோதியாகவே அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. நேருக்கு நேர் ஒருத்தரை சந்திக்காமல் அந்த அரசியல் வந்து பார்த்திங்கன்னா எதிரும் புதிரும் அரசியல் அப்போ தான் தொடங்குச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே கலைஞர் அவர்களே வந்து ஜெயலலிதா அவர்களை பாராட்டி கூட சில நேரங்கள் பேசுகிறாங்க. அவங்களை தன்னம்பிக்கையை பாராட்டியிருக்கிறார், தைரியத்தை பாராட்டியிருக்கார், எல்லாம் இருந்தாலும் கூட ஏன் அம்மையார்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னாலும் கூட ஜெயலலிதா அவர்கள் பொறுத்தவரைக்கும் வைராக்கியமாக இருந்தாங்க கடைசி வரைக்கும். கலைஞரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ற மாதிரி அந்த ஒரு வீராப்பு வைராக்கியத்தோடு இருந்தது உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து கடந்த கால அரசியல். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என் கட்சியினர் கூட பார்த்தீங்கன்னா பொண்ணு எடுக்க முடியாது. திமுக சார்ந்த குடும்பங்களை பொண்ணு எடுக்க முடியாது. அப்படி தான் இருந்தது. அதனால் இதெல்லாம் வந்து கடந்த கால அரசியல் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு சும்மா தேவையில்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பெரிய சரியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து நடத்துறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அல்லது இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா யார்கிட்ட இருக்குன்னா விஜய் என்ற ஒரு மனிதர்கிட்ட இருக்குது. அவருக்கு பின்புலமாக செயல்படக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட இருக்குது. இவங்க 2 பேர்கிட்ட இருக்குது. அவங்க 2 பேரும் எடுக்கிறது தான் முடிவு. அது எனக்கு நல்லா தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். பதவிக்கு ஆசைப்படுற மனுஷன் கிடையாது. விஜய் மீது விசுவாசம் கொண்டவர். அதனால் வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர். நல்லா கவனிங்க. விஜய் எந்த இடத்துலையும் விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அதே சமயத்தில் விஜய் என்ன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பயணிக்கிறவர். அதனால் வந்து அவ்வளோ எளிதாக வந்து ஜான் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து விஜயை கவிழ்த்திட முடியாது. ஆனால் விஜய் கூட இருக்கிற நபர்களால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அது குறிப்பாக நான் ஆதவர்ஜுனாவை நான் குறிப்பிட்ட சொல்ல முடியும். பல விஷயங்கள் நான் கூர்ந்து கவனிக்கிறேன். ஆதவர்ஜுனாவில் தான் அங்கே வந்து பிரச்சனையே நிறைய பிரச்சனையை உருவாக்கி தர இடத்துல அவர் இருக்கிறாரு. பிரச்சனையை முடிக்கிற இடத்துல விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறாங்கன்னா உடனுக்குடன் முடிக்க முடியல. ஏன்னா அவர் அடுத்து ரெடியாக வச்சிருக்கிறார் பிரச்சனை. ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அடுத்த பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை முடிச்சிட்டிங்களா, இந்தாங்க அடுத்த பிரச்சனை. அப்படி தான் வந்து பிரச்சனையை உருவாக்கி தர இடத்துல இருக்கிறார். மற்றபடி இந்த ஆட்சிக்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட ஒரு வகையாக வந்து சகிச்சுட்டு கடந்து போகிறாங்க. வாக்களிச்சாச்சு, இப்படியே முதலமைச்சர் ஆயாச்சு, பார்க்கலாம், இன்றைக்கி பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இம்ப்ரூவ் அப்படி மக்களே வந்து ஒரு தயார் நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதவர்ஜுனா தான் இந்த ஆட்சிக்கே வந்து ஒரு முட்டுக்கட்டையாக சிக்கலாக இருக்கிறார். அவசியம் இல்லாமல் இந்த ஒரு 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் தேவையா? 1 இருந்தது எப்படியும் திருச்சிக்கு. அந்த 1 எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஒரு ஜெயிக்க தான் கூட ஏற்கனவே வெற்றி பெற்றவர். ஆனால் அடிஷனலாக ஒரு 4 தொகுதியில் இருந்து ராஜினாமா பண்ண வச்சு அது தேவையில்லாமல் ஒரு பரிசோதனைக்கு தேவையா? இதெல்லாம் யார் பண்ணும்? கரூர் சம்பவத்திலேருந்து தொடர்ந்துன்னா ஆதவர்ஜுனா செய்யக்கூடிய விஷயம் தான் எல்லாமே விஜய்க்கு வந்து நெகட்டிவ். தன்னை பற்றி ரெகுலராக தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆதவர்ஜுனா. அதைத்தான் நான் நினைக்கிறேன். அது எதுக்காக? அப்படி ஒரு ப்ரொமோஷன் என்ன? எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்மளை பற்றி பேசிட்டு வருவாங்க. நம்ம தான் இங்கே வந்து நம்பர் 2ஆக இருக்கணுன்ற மாதிரி ஒரு வேலை நினைக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா என்ன அரசியல் கணக்குன்றதும் தெரியல. எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை வந்து பிஜேபியிலேருந்து இன்றைக்கி தனி கட்சியாக தொடங்கிட்டார். நாளைக்கு வந்து ஆதவர்ஜுனாவுக்கு அந்த ஆசை இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. நம்மளை பேசும் பொருளாக இருந்தோம்னா நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியை கூட தொடங்கி நம்ம நடத்த முடியும். அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா தான் நான் யூகிக்கிறேன். என்னால் எனக்கு தொலைநோக்கு பார்வை இருக்குது. நான் பல விஷயங்கள் நான் வந்து ஜான் கிட்ட கடந்த காலத்தில் பகிர்ந்துருக்கிறேன். இப்போது இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அப்படி நினைக்க தோணுது. என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆதவர்ஜுனா வந்து தனியாக வந்து இயக்கம் நடத்தலாம், கட்சி நடத்தலாம் ஒரு எண்ணம் இருக்கோ? ஆனால் ஏன்னா தன்னை பற்றி எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறாரு. அப்படி தான் இருக்குது. ஊடக பேட்டியாக இருக்கட்டும், மேடை பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து முன்னிலைப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். விஜய் அவர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, ஜான் ஆரோக்கியசாமியும் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கணுன்ற மட்டும் நான் கேட்டுக்கிறேன். மிக ஆபத்தான மனிதராக தான் நான் வந்து ஆதவர்ஜுனாவை நான் பார்க்குறேன். அவருடைய நடவடிக்கைகள்லாம் நான் கூர்ந்து கவனிக்கிறேன். என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.